السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமூகத்தை படைத்து தன்னை எவ்வாறு வணங்க வேண்டும், எவ்வாறு கட்டுப்பட வேண்டும் என்ற ஏராளமான வழிமுறைகளையும் போதனைகளையும் அவன் இறக்கியருளிய வேதத்தின் மூலமாகவும் அவன் அனுப்பிய தூதர் மூலமாகவும் நிறைய நமக்கு கற்று தந்திருக்கிறான். அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மாத்திரமே அதற்கான சிறந்த வெகுமதி பரிசு மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை அஞ்சி தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றி தன்னுடைய வணக்க வழிபாடுகளையும் வாழ்வியல் சார்ந்த விஷயங்களையும் அமைத்துக் கொள்வானேயானால் அதற்கான மிகப்பெரிய பரிசு மறுமையில் காத்திருக்கிறது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஆனா இன்றைக்கு நடைமுறையில மக்கள் மறுமையை மறந்தவர்களாக இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு இன்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் என்றால் என்ன என்பதை பற்றி தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான். உலகத்துக்கு நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களே, முதல்ல உலகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்த துன்யா, துன்யானா என்ன அப்படின்னா அது ஒரு வீண், அல்லாஹ் அது ஒரு விளையாட்டு, அது ஒரு அலங்காரம். மக்கள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் நீங்கள் அதிகரித்துக் கொள்வது, உங்களிடையே இருக்கக்கூடிய பணத்தை வைத்து பதவியை வைத்து உங்களுக்கிடையே நீங்கள் பெருமை அடித்தல், இதுதான் இந்த உலகம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். உலகம் என்று சொன்னா அது ஒரு வீணானது. வீணான்னு சொன்னா சில நாட்களில் அது அழியக்கூடியது, தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாதது. அப்ப இந்த மாதிரி ஒரு வீணுக்கும் ஒரு விளையாட்டுக்கும் மனிதன் இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல அல்லாஹ் கடைசியில சொல்றான், வமல் ஹயாத்த துன்யா இல்லா மத்தாஉல் உரூர், இந்த உலகம் என்பது அற்ப சுகமை என்று வேறில்லை. ரொம்ப என்னது இந்த உலகத்துல நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப அற்பமானதுதான். அற்பமானதுக்கு ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கணுமா, நிரந்தரமானதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அப்ப நிரந்தரமானது எதுன்னு சொன்னால் மறுமையுடைய வாழ்க்கை தான். அப்ப மறுமையினுடைய வாழ்க்கைக்குத்தான் ஒரு மனிதன் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் மூழ்கி மறுமையை விட்டுவிடக் கூடாது. தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான், நீங்கள் சாரிஹு இலா மஃபிரத்தும் இந்த ரப்பியும், அல்லாஹ்விடத்தில் உள்ள மன்னிப்பிற்காகவும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரையுங்கள். அதுதான் இந்த உலகத்தில் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த உலகத்துல நீங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்புங்கள், அதன் மூலமாக சொர்க்கத்தை பெறுங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த சொர்க்கம் என்பது வானம் மற்றும் பூமி பரப்பளவை கொண்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அது யாருக்கு தயாரித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னா, இத்தத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வை யார் நம்புகிறாரோ, தூதரை யார் நம்புகிறாரோ அவருக்காக நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். அது என்னுடைய அருள், நான் யாரை நாடுகிறேனோ அதில் நுழைய செய்வன் என்று
மறுமையினுடைய இன்பங்களை பற்றியும் இதுதான் உலகம், இதுதான் மறுமை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக பிரித்து காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த மூமின்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை. அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சிறைச்சாலை என்பது என்ன? அது அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்கும். சுதந்திரமாக ஒரு மனிதன் செயல்பட முடியாது. அதை போன்றுதான் இந்த உலகத்துல அல்லாஹ்வை நம்பக்கூடியவன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கக்கூடியவனுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அவனால எதையும் செய்ய முடியாது, அவனால எதையும் பேச முடியாது. அதாவது என்னது, அல்லாஹ் எதை பேச அனுமதித்திருக்கிறானோ அதை தான் பேச முடியும். நம்ம கண்ணு தான், நம்ம காது தான், நம்ம கையை தான், நம்ம காது தான். ஆனா இஷ்டத்துக்கு நம்ம நம்மளுடைய உறுப்புகளை வைத்து பார்க்க முடியுமா, பேச முடியுமா, கேட்க முடியுமா? அல்லது நம் கைகளை வைத்து அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. ஏன் செய்ய முடியாது? அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய வாய்களுக்கு முத்திரையிட்டு விடுவான், சீல் வைத்து விடுவான். வாய் எதுவும் பேசாது. அவனுடைய கை, அவனுடைய கால் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இந்த உலகத்துல அவன் கைகளை வைத்து எதை செய்தான், அல்லாஹ்க்கு எதிரான விஷயங்களை, கால்களை வைத்து எதை செய்ய, எல்லாத்தையும் பேச வச்சிருவான். உங்கள் கண்கள், செவி, உள்ளம், பார்வை அனைத்தும் நாளைக்கு மறுமையில் விசாரணைக்குட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என் கண்ணை வச்சு கெட்ட காட்சியில பார்க்கலாமா? பார்க்க முடியாது. அது கட்டுப்பாடு இருக்குது. கண்கள் என்றால் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும், நல்ல விஷயங்களை மட்டும்தான் காதை வைத்து கேட்கணும், நல்ல சொற்களை மட்டும்தான் என்னுடைய நாவை நான் பயன்படுத்த வேண்டும். ஏன் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. என்னுடைய உறுப்புதான் என்று நான் அதிக அளவில் அதற்கு உரிமை எடுத்துக்கொண்டு கொண்டாட முடியாது. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டும். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மூமின்களுக்கு இந்த உலகத்துல இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் எதை நோக்கி செல்கிறார்னு சொன்னா, இந்த உலகத்துல அல்லாஹ் அவர்களுக்கு எதையெல்லாம் பயன்பாட்டு கொடுத்திருக்கிறானோ அதை நோக்கித்தான் உள்ளம் செல்லுது. அல்லாஹ் வணங்கணும், அதிகமா திக்ர் செய்யணும், அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கட்டுப்படணும், இதெல்லாம் அவன் குறைவாகத்தான் செய்யறான். அதிகமாக இந்த உலகத்தை தான் நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு சிறந்த புகழ்ந்தம் இருக்கிறது. ஆனா மனுஷன் எதிரே நினைக்கிறான், இந்த தங்கம், வெள்ளி, கால்நடைகள், விளைநிலங்கள், இதுதான் அவனுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்துல அதிக சிறந்த புகழ்ந்தம் இருக்கிறது. அதை நோக்கி உங்களுக்கு பார்வை என்னைக்கா திருப்பி இருக்கிறீங்களா? உலகத்தில் உள்ள கவர்ச்சியை நோக்கி தான் திருப்புறீங்க. இந்த நேரத்தை வாங்கி போட்டா இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு ரெட்டிப்பாகும். இன்னைக்கு நகையினுடைய விலைகள்லாம் ஏறிக்கொண்டே போகிறது. இன்னும் 1 லட்சம் வரைக்கும் தாண்டி போறான். இன்னைக்கு 91,000 ரூபாய் இருக்குது. அப்ப இந்த கிலோ வாங்கி வச்சா இன்னும் ஒரு 10 நாள்ல விலை கூடும். அப்ப இந்த திங்கில தான் போறான், இந்த திங்கில தான் இருக்கிறான். அப்ப நம்ம ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா, ஒரு குர்ஆன்ல ஒரு எழுத்தை ஓதுனா 10 நன்மை இருக்குது. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 100 குர்ஆன் ஆயத்தை ஓதுனா 300 நன்மை கிடைக்குமே. இதன் மூலமா மறுமையினுடைய டெபாசிட் அதிகமாகுமே. அதை பத்தி எல்லாம் கணக்கு பண்றது இல்ல. உலகத்துல அவன் தன்னுடைய வியாபாரத்தை கணக்கு பண்றான். எல்லாத்துமே கரெக்டா ஒவ்வொரு நாளும் என்ன வாங்கி இருக்கோம், என்ன வித்து இருக்கோம், என்ன லாபம் என்பதையெல்லாம், என்ன செலவு, நாளைக்கு எப்படி வியாபாரத்தை உயர்த்தலாம், இதை விட லாபம் தரக்கூடிய வியாபாரம் என்ன, இது எல்லாத்தையும் கணக்கு பார்க்கக்கூடிய மனிதன் மறுமைக்காக, தன்னுடைய வெற்றிக்காக, என்னைக்காக தன்னுடைய அந்த செயல்களை என்னைக்கா கணக்கு பார்த்திருக்கானா? என்னைக்கா செயல்பட்டு இருக்கானா? செயல்பட்டதே கிடையாது. இந்த உலகம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு முறை அதை கடந்து போறாங்க. அவங்களுடைய மதீனாவுல ஒரு பகுதியை கடந்து போகக்கூடிய நேரத்துல ஒரு காது சிறுத்த ஒரு ஆடு செத்து கிடக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டுடைய காதை பிடிச்சு தூக்கி அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த ஆட்டை 1 வெள்ளிக்கு யார் வாங்குவாங்க பகரமாக அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எப்படி வாங்குவோம், அது செத்து போயில கிடக்குது, செத்த ஆடுலாம்
ஒருவேளை அது உயிரோடு இருந்தாலும் கூட அது குறைபாடுடைய ஆடாளாக இருக்குது என்று நினைச்சாங்க மக்கள் சொல்றாங்க. செத்து கிடந்தாலும் வாங்க மாட்டோம், உயிரோடு இருந்தாலுமே குறையில்லாத ஆடாதான் நாங்க வாங்குவோம், குறை இருக்கக்கூடிய ஆடை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதுதான் உலகம். அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த ஆடு செத்து கிடக்குதுல, இதை விட அற்பமானது இந்த உலகம். ஆனா இந்த உலகத்துக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அழியக்கூடிய அற்பமான ஒரு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. நிரந்தரமான நிலையான சொர்க்கத்தை நீங்கள் விரும்புவதில்லை, அதுல கிடைக்கக்கூடிய இன்பங்களை எண்ணி பார்ப்பது இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க பணத்தை விரும்புறீங்க, தங்கத்தை விரும்புறீங்க, வெள்ளியை விரும்புறீங்க, விளைநிலங்களை விரும்புறீங்க. குல்ல நபிக்கும் ஹைரும் தாலிக்கும் அல்லதி நத்தகோ இந்த ரப்பிக்கும் ஜன்னாத்தும் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்வார் ஹாலிதீன ஃபீஹா அஸ்வாஜு முத்தஹ்ரா ரில்வானும் மினல்லாஹ். எவ்வளவு அழகா சொல்லி கேட்டான் தெரியுமா? இதை நீங்க விரும்புறீங்க, இதை விட சிறந்த சொல்லட்டா, யார் அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் நடக்கிறாரோ, எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, என் வேதத்தின்படி நடக்கிறாரோ, என் தூதருடைய வாழ்க்கை முறைப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாரோ, அவருக்கு உயர்தரமான சொர்க்கத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அதன் கீழ் ஆறுகள் ஓடும் நிரந்தரமாக இருப்பார்கள். அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அளவில்லாத அருளும் மன்னிப்பும் அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களா? அவர் கேட்பார்கள் அல்லாஹ்விடத்துல, ரப்பனா இன்னனா ஆமனா ஃபாஃபிர் லனா துனூபனா ஃபக்கினா அஸாபன்னார். இந்த உலகத்துல அல்லாஹ் எல்லாருக்கும் உடனே சொர்க்கத்தை கொடுத்துருவானா? இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து அஞ்சு வாழ்ந்தார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹ்விடத்துல தன்னுடைய தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், பொறுமையாளராக இருந்தார்கள். அல்லாஹ் தனக்கு வழங்கிய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இரவுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த பண்பு நம்மிடத்துல இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. உலகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மறுமைக்கு நம்ம என்னைக்கா கொடுத்திருக்கிறோமா? அசால்ட்டா நம்ம என்ன செய்யறோம்? எல்லா விஷயங்களையும் விடுறோம். ஒரு உலகத்துல அல்லாஹ் மனிதரை படைத்தவனுடைய முதன்மையான நோக்கமே தன்னை வணங்குவதற்கு தான் நல்லா சொல்றான். அந்த வணக்கத்திலேயே மிக முக்கியமானது தொழுகை தான். அந்த தொழுகையில அதனுடைய கிடைக்கக்கூடிய நன்மைகளை மக்கள் அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் ஒவ்வொரு நாளும் அதில் அலட்சிய போக்கு நடக்கிறார்களா இல்லையா? இதுதான் மறுமையில் ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கிறது என்பதை தெரிந்தும் அதை அசால்ட்டா விடுறாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய நன்மை இருக்கு தெரியுமா? சாதாரண விஷயமா? சுபஹ் தொழுகை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் ரமலான் நேரத்துல நிக்கிறது இடம் கிடைக்காது. ரமலான் முடிந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பள்ளிவாசல்ல வழக்கமா தொலைவரக்கூடிய ஆட்களை தவிர வேறு யாரும் இருக்கவே மாட்டாங்க. இப்ப ரமலான்ல மட்டும்தான் சுபஹ் கடமையா இருக்குதா? மத்த நாள் சுபஹ் கடமை இல்லையா? எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் தெரியுமா? அதன் மூலமாக மறுமையில அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கு தெரியுமா? அதன் மூலமாக ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க தெரியுமா? இவ்வளவு பெரிய நன்மை எல்லாருக்கும் தெரியும். தெரிந்திருந்தே அவன் தூக்கத்தை தான் சுகமா நினைக்கிறான். அந்த நேரத்தில் தூங்கணும். தூக்கம் அவனை மிகைக்கிறது. அல்லாஹ்வுடைய நினைவு விட்டும் அவனை தூக்கம் அவனை மிகைக்கிறது. உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நன்மையை தரக்கூடிய சுபஹ் விடுறான். சுபஹோட ஃபர்லை விடுங்க. சுபஹுடைய முன் சுன்னத் இருக்குல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யாரா சொல்லுங்க. சுபஹுடைய ஒரு ஆள் சொல்லணும். சுபஹுடைய முன் சுன்னத்துடைய சிறப்பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? உலகத்தை விடவும். அப்ப சுன்னத்தான தொழுகைக்கு அவ்வளவு நன்மையை அல்லாஹ் அந்த தொழுகையில வைத்திருக்கும் போது எவ்வளவு பெரிய நன்மையை சுபுல வச்சிருக்கான்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவர் ஒருவர் இஷா தொழுகையுடைய நன்மையும் சுபுஹ் தொழுகையினுடைய நன்மையும் அறிவாரையானால் தவறுந்தாவது சேர்ந்து விடுவாருங்கிறாங்க. சேர்ந்து விடுவார் ஜமாத்தை குறிக்குது. என்னதான் வேலை இருந்தாலும் சரிதான், தலை போற காரியமா தான் சரிதான், நான் ஒருபோதும் ஜமாத்தை விட மாட்டேன். அவ்வளவு பெரிய நன்மை அவர் அறிந்திருந்தாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய நன்மை எல்லாம் வச்சிருப்பான்னு பாருங்க. அவருக்கு இயலாத தவறு. ஒரு மனுஷன் எப்ப தவறுவான்? அவனால எஞ்சி நிக்க முடியாது,
நடக்க முடியாது, ரொம்ப ஆரோக்கியம் குன்றியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் தவழுவாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இஷா தொழுகை சேர்ந்துருவேன், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சுபு தொழுகை சேர்ந்துருவேன் சொன்ன எவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். சர்வ சாதாரண விட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்ர் தொழுகையிலும் சுபு தொழுகையிலும் இரு பிரிவான வானவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். ரெண்டு பிரிவு வானவர்கள் இருக்கிறாங்க. சுபு தொழுகையில ஒரு பிரிவு வர்றாங்க, அஸ்ர் தொழுகையில ஒரு பிரிவு வர்றாங்க. அல்லாஹ் வந்து அந்த மலக்கோடு பேசுகிறான். எப்படி பேசுகிறான் தெரியுமா? இப்போ வந்து சுபு தொழுகையில இரவு முழுதும் தங்கிய அந்த வானவர்கள் வந்து மேலேறி செல்கிறார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வானவரிடத்தில் அல்லாஹ் சில கேள்விகளை கேட்கிறான். என்னுடைய அடியாரை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? நீங்க அடியாற்றில் வந்தீங்கல்ல, என்னுடைய அடியாரை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? அப்ப அந்த வானவர்கள் பதில் சொல்றாங்களா, உன்னை தொழக்கூடிய நிலையில் அவர்களை விட்டு வந்தோம். அப்ப இன்னொரு பிரிவு வானவர் இருக்காங்கல்ல, ஒரு வானவர்கள் மேலேறி செல்லக்கூடிய நேரத்தில் இன்னொரு வானவர்கள் அந்த பூமியை நோக்கி வர்றாங்க. அப்ப அவர்கள்ட்ட அல்லாஹ் கேள்வி கேட்கிறார், நீங்கள் பூமியை சென்றடையும் போது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தொழக்கூடிய நிலையில் நாங்கள் அவர்களை சென்றடைந்தோம். பதில் சொல்றாங்களா? இந்த கண்ணியமிக்க சபையில யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் அதுல வந்து பங்கேற்றார்களோ அவர்களை பற்றி தான மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க. அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும், அனைத்தையும் அறிந்தவன் தான். இருந்தால் அல்ல கேள்வி கேட்கிறான். இன்னைக்கு சுபுல யாரெல்லாம் வந்தாங்க? எத்தனை பேர் வந்தாங்க? 15 பேர் வந்தாங்க. 15 பேரோட பேர் தெரியும், ஊர் தெரியும், எல்லாரும் அல்லாஹ்க்கு இஷ்டி தெரியும். அந்த நம்மை பற்றி வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்கன்னா இதை விட சிறப்பு வேற என்ன இருக்கு? இதை விட கண்ணியம் வேற என்ன இருக்கு? நம்மை படைத்த இறைவனிடத்தில் நம்மை பற்றி சிறப்பு சான்றிதழ் வழங்கக்கூடிய விஷயத்தை தவிர வேற என்ன இருக்குங்கிற? இதெல்லாம் ஏல கிடைக்கும். சுபு தொழுகையை வந்து நாம சரியான முறையில் தொழுதால் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒவ்வொரு நாளும் சுபுல தான் வந்து மக்கள் கோட்டை விடுறாங்க. மக்கள் அந்த சுபு தொழுகையை கோட்டை விட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை தினம் தினம் பாழாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு நன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் சுபு தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய டேஸ் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? புரியல? பாதுகாப்பில் இருக்கிறாரா, பொறுப்பில் இருக்கிறாரா? ரெண்டு ஒண்ணுதானா? திம்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துடுறார். அல்லாஹ் வந்து ஒரு மனிதனுக்கு பொறுப்பு இருக்கிறான்னு வச்சுக்கிறீங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. பெண்களா இருந்தா வீட்டுல தொழுவதற்கு அனுமதி இருக்குது. ஆனா அன்றைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலகட்டத்தில் நபித்தோழியர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் மஸ்ஜித் நபியில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுபுவ அது கட்டாயம் இல்லை என்று சொன்னாலும் அதனுடைய அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுவதற்கு அவர்கள் விருப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்புல ஒரு மனிதன் வருவது என்பது சாதாரண விஷயமா? ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். எப்ப பொறுப்பேற்கிறான்? சுபுவை தொழுதால். அது விடலாமா? நீ விட்டு டெய்லி விட்டுட்டு இருக்காங்களே. மறுமையுடைய சிந்தனை இருந்தால், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால், ஆசை இருந்தால் அது விடுவாங்களா? கேட்ட என்ன பதில் சொல்றாங்க? உலகத்தை காரணம் காட்டுறாங்க. என்ன காரணம் காட்டுறாங்க? இன்னைக்கு ஃபுல்லா சரியான வேலை பாய், கடையில வந்து எக்கச்சக்கமான வேலை, என்னால வந்து நைட்டு படுத்த நான் எந்திரிக்க நினைச்சுதான் படுக்கிறேன், ஆனா வந்து என்னது என்னால எந்திரிக்க முடியல. நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த பதிலை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா? உலகத்துல நான் வந்து வியாபாரம் பண்ணினேன், உலகத்துல வந்து ஓடுனேன், உலகத்துல வந்து இந்த விஷயங்கள் செய்தேன், அதான் தொழுகை விட்டுட்டேன் என்று அல்லாஹ் நம்மகிட்ட சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், உறவினர் சொல்லலாம். இந்த பதிலை அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா? இதை சிந்திச்சு பார்க்கணும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வழங்கிய நன்மையை பெறுகிறார்.
ஒவ்வொரு நாளும் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து 11 மணி நேரம் இரவுடைய நீளம் 11 மணி நேரம் 11 hours. ஒரு மனிதர் வந்து இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுது விட்டார்னு சொன்னால் 5.5 மணி நேரம் நின்று வணங்கிய நன்மை இன்னைக்குள்ள டைம் எடுத்துக்கிட்டான். இப்ப 2 மாசம் கழிச்சு போனால் 11 மணி நேரம் 11.5 மணி ஆகும். ஏன்னா இரவுடைய நீளம் அதிகரிக்க அதிகரிக்க நன்மை அதிகரிக்கும். எந்த ஒரு மனிதர் சுபு தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார். முழு இரவு எவ்வளவு? 11 மணி நேரம். 11 மணி நேரம் ஒரு மனிதனால ஒரு நாளைக்கு நின்று வணங்க முடியும் கெப்பாசிட்டி இருக்கா? சாதாரண நாட்களை விட்டுருங்க. லைலத்துல் கத்ர் விடிய முடிச்சிட்டு இருக்கோமா? 21, 23, 25, 27, 29 5 நாட்கள் முடிச்சிட்டு இருக்கோமா? அந்த 5 நாட்களும் விடிய நம்ம தொழுகிறோமா? விடிய நம்ம வந்து குர்ஆன் ஓதுறோமா? விடிய திக்ர் தஸ்பீஹ் செய்யறோமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய அந்த மாதத்துல கூட என்ன செய்யறோம்? 2 மணி நேரம் தொழுவோம், ஓதுவோம், அப்புறம் 2 மணி நேரம் தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா மனிதனுடைய உடலுக்கு தேவையானது கண்டிப்பாக வந்து ஓய்வு தேவை, இல்லைன்னா உடல் இயங்காது. ஆனா அல்லாஹ் வந்து கருணையாளன், நம் மீது அதிகமான அன்பை வைத்திருக்கக்கூடியவன். அவன் என்ன சொல்றான்? இஷா தொழுகை 10 நிமிஷம் தான், வெறும் 10 நிமிஷம் 8 ஆரம்பிச்சா 8:25 முடிச்சிடறாரு. சுபுஹ் தொழுகை 12 நிமிஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேல தாண்டாது. கொஞ்சம் கூட ஓதுவார் சுபுஹ், அவ்வளவுதான். இஷா தொழுகை வந்து 9 நிமிஷமா இருக்கும் அல்லது 10 நிமிஷமா இருக்கும். சில ராக்கெட் வேகத்துல தொழுகிற இமாம்கள்லாம் இருக்காங்க, அது தனி கேட்டகரி, அதை விட்டுருங்க. சரியான ஆயத்து ஓதிட்டோட 10 நிமிஷம், சுபுஹ்ல வந்து 12 நிமிஷம். அப்ப மொத்தம் எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 ஒரு 12 22 நிமிஷம். 22 நிமிஷம் ஒரு நாளைக்கு நாம் அல்லாஹ்வுக்காக செலவழித்தால் 11 மணி நேரம் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னா, இத கூட ஒரு மனுஷனால செய்ய முடியலன்னா அப்ப உலகத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு பாருங்க. மறுமையினுடைய வாய்ப்பை தினம் இழந்து கொண்டுதான் இருக்கிறான். அப்ப இழக்கலாமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாளைக்கு மறுமையில வந்து நீ வந்து என்ன அதெல்லாம் 2வது. முதல்ல தொழுகைதான். ஃபர்ஸ்ட் அவருக்கு கேட்கப்படக்கூடிய தொழுகை, ஃபர்ஸ்ட் அவருக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றித்தான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் இரவு தூங்குறான், தூங்கக்கூடிய நேரத்துல சைத்தான் வந்து 3 முடிச்சுகளை போடுறான். அவன் எந்திரிச்சான்னு சொன்னா முதல் முடிச்சு அமர்ந்து விடுகிறது, ஒரு செஞ்சிட்டான்னு சொன்னா 2வது முடிச்சு அமர்ந்து விடுகிறது, அவன் தொழுதுட்டான்னு சொன்னா 3வது முடிச்சு அமர்ந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்றைய தினம் அவன் வந்து சுறுசுறுப்புடனும் தெளிவான மனநிலையுடனும் அன்றைய காலை பொழுதை அடைவான். சுபுஹ் தொழுறதுக்கு அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, இன்னைக்கு அறிவியல் ரீதியாகவே அதிகாலையில எழுவதனால மிகப்பெரிய உடலுக்கு நன்மை என்று ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. அதிகாலைங்கிறது 4 5 மணிக்குள்ள கரெக்டா சுபுஹ் டைம். அது சுபுஹ் டைம்ல ஒரு மனுஷன் வந்து தினமும் எழக்கூடிய பழக்கமுடையவனாக இருப்பானே, ஆனால் அவனுக்கு உடல் ரீதியாக மிகப்பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. என்ன நன்மை கிடைக்கிறது தெரியுமா? முதல்ல வந்து அவன் தூய்மையான காற்றை சுவாசிக்கிறான். தூய்மையான காற்றை சுவாசிப்பதன் மூலமாக அவனுடைய நுரையீரல் வலுப்படுகிறது. 2வது, ஒரு மனிதன் காலையில எந்திரிச்சான்னு சொன்னா தெளிவான நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அன்றைய நாளினுடைய வேலைகள் அனைத்தையுமே சரியான திட்டமிடல் செய்யலாம். நிறைய நேரம் இருக்கும், நிறைய விஷயங்கள். இத்தனை மணிக்கு இவரை பார்க்கணும், இத்தனை மணிக்கு இந்த வேலையை சொல்லணும், இத்தனை மணிக்கு இங்க போகணுங்கிறத கரெக்டா ஷெட்யூல் பண்ணி கரெக்டா பண்ணுவான். இதனால அவருடைய ஸ்ட்ரெஸ் குறைகிறது, மன அழுத்தம் குறைகிறது டாக்டர் சொல்றாங்க. இதனால டென்ஷன் குறைகிறது. டென்ஷன் ஏற்படுது, அங்க போன இந்த மாதிரி பரபரப்பா இருந்தான்னு சொன்னா அவருக்கு பிபி ஏறுது, டென்ஷன் ஏறுது, ஸ்ட்ரெஸ் ஏறுது. அதனால எந்த வேலையும் பார்க்க முடியல. ஆனால் அவனுக்கு நேரம் நிறைய கிடைக்கக்கூடிய நேரத்தை சரியான திட்டமிட்டால் அவன் வந்து என்ன, அன்றைய நாளில் அவனுடைய அலுவல்களை எந்த விதமான பயமோ பதட்டமோ இல்லாமல் சரியான முறையில் செய்து முடிக்கிறான். இது அறிவியல் சொல்லக்கூடிய ஆராய்ச்சி.
ஆனா எவன் ஒரு சுபு தொழுகாம விட்டு தூங்குறான்னு வச்சுக்கிருவோம், என்ன உள்ளத்தை சொல்லுவோம், சைத்தான் லைலன் தபீல், இன்னும் நீண்ட இரவு இருக்கு உறங்கு. அது எல்லாருடைய உள்ளத்திலையும் வரும். எல்லாருடைய உள்ளத்திலும் தினம் தினம் சைத்தான் என்ன செய்வான், அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறான். இதை பாருங்க, 4:49 சுபு பாங்கு, 4:40 அலாரம் அடிக்கும். இருக்கிற செல்போன்ல ஃபுல்லா வச்சிருது அலாரத்தை. 4:30, 4:35, 4:40, 4:45, ஒன்னு கால் மாட்டுல இருக்கும், ஒன்னு தலை மாட்டுல இருக்கும், ஒன்னு லெப்ட்ல இருக்கும், ஒன்னு ரைட்ல இருக்கும், ஒன்னு டிவி எல்லாம் இருக்கும். அது கரெக்டா வேலை செய்யும். எது செல்போன் கரெக்டா அலாரம் வச்சா கரெக்டா அடிக்கும். அடிக்காம விட்டுருக்கா, என்னைக்கு விட்டுருக்கா அடிக்காவது, அடிக்காம விட்டுருக்கா, இல்ல கரெக்டா அடிக்கும். நேர எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணி படுத்துறது. நேர தலைய அலாரம் இருந்தா தலைய ஒரே அடி. நீ என்ன எழுப்புறது, நீயும் சேர்த்து தூக்கி தெளிச்சிருவான், அது ஒரே அடி. 4:40 ஆகுது, இன்னும் ஆலிம்சா அசரது கீழே கேட்டே திறந்திருக்க மாட்டாரு. இவனுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது, 4:45 எந்திரிப்போம். அப்ப 4:45 ஒரு அலாரம் அடிக்கும். 4:50 எந்திரிப்போம். 5:19 தானே இக்காமத்து சொல்லுவாங்க. நம்ம 5:05 எந்திரிச்சோன்னா ஒண்ணு செஞ்சுட்டு கரெக்டா பள்ளியாசலுக்கு போறது, சுண்ணத் தொழுதுட்டு ஜமாத்தை பிடிக்கிறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ள வளர்த்து வரும். இப்படி செய்தாய் உள்ளத்துல என்ன இல்லத்தை எண்ணிட்டே இருப்பான். அதோட என்னது பிளாட் முடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா 7:30, 8, 9. சில பேருக்கு வந்து காலையில 9 மணியோ சுபுகு. நிறைய இந்த சுண்ணத் ஜமாத் பள்ளியாசலம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து இந்த சுபுல குனூத்து ஓடுவாங்க. எப்படி அத 2 ரகத்துல குனூத்து ஓடுவாங்க. சில பள்ளியாசலுக்கு அந்த பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து லோருக்கு அப்புறம் தான் சுபுவ, தனியான வக்த அவங்களுக்கு. சுபுவ எப்பன்னா லோருக்கு அப்புறம் தான். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய காட்சிகள் பார்த்திருக்கோம். நேரம் குறிக்கப்பட்ட கடமை நல்லா சொல்றதா இல்லையா? நம்ம இசைக்கு செய்ய முடியுமா? நம்ம இசைக்கு ஒரு வக்தத்துக்கு இன்னொரு வக்தத்துல கொண்டு சேர்த்து தொழ முடியுமா? ரசூல்லா அப்படி தொழுறாங்களா? அது கேட்டா நம்ம ஒண்ணு சொல்லிடுவாங்க, ரசூல்லா வந்து ஒரு நாள் போருக்கு போறாங்க, உட்கார்ந்தாங்க, பிலால வந்து இதை வச்சாங்க, வந்துட்டுல. அதாவது வாழ்நாளிலேயே ஒரு நாள் செய்தார். வாழ்நாள் தான் செஞ்சுட்டு இருக்காப்ல. ஒரு நாளில் செய்ததை வாழ்நாள் முழுவதும் அப்படித்தான். அப்ப என்ன நம்ம வந்து மறுமைக்கான சேமிப்பு என்ன யோசனை பண்ணி பாருங்க. மறுமைக்காக நம்ம எதை சேர்த்து வைத்திருக்கிறோம்? நாளை மரணத்திற்கு பிறகு நம்மிடத்துல கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன பதில் சொல்வோம்? நம்முடைய அமல்கள் சரியாக இருக்கிறதா? நம்ம காரை செக் பண்றோம், பைக்கை செக் பண்றோம். 10,000 கிலோமீட்டர் ஓடிட்டுனா கார்ல இன்ஜின் ஆயில மாத்திரம், கூலண்ட மாத்திரம், எல்லாத்தையும் மாத்திரம். 5,000 கிலோமீட்டர் பைக் ஓடிட்டு எல்லாத்தையும் மாத்திரம். இடையில நின்று கூடாது, மக்கள் பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாது. அப்ப அதெல்லாம் கவனமாக இருக்கிறோம். மறுமையினுடைய நிலையான வாழ்க்கையை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல், சிந்தனையும் இல்லாமல் நம்முடைய உலக வாழ்க்கை இருந்து கொண்டிருப்பதை ஒவ்வொருவரும் கண்கூடாக தினமும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் ஒருவர் பகலின் இரு ஓரங்களில் உள்ள 2 நேர தொழுகைகளை தொழுகிறாரோ அவர் எளிதாக சொர்க்கத்தில் நுழைவார். ஒன்னு சுபு, இன்னொன்னு அசர். இந்த 2 நேர தொழுகை என்பதும் யார் சரியான முறையில் கடைபிடிக்கிறாரோ அவர் எளிதாக சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, இந்த சுபுவும் இஷாவும் யாருக்கு ரொம்ப பாரமா இருக்கும்? கேள்விதான் கேட்கிறேன். நயவஞ்சகர்களுக்கு மிகப்பெரிய பாரம் எது தெரியுமா? இஷா தொழுகையும் சுபு தொழுகையும். இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ் என்னச்சவன் நாளைக்கு மறுமையில நரகத்துல அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ ஜாமியுல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமியா. என்னை மறுக்கக்கூடியவர்களை, நயவஞ்சகர்களை நாளைக்கு மறுமையில் நரகத்தில் ஒன்று திரட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நரகத்தினுடைய அடித்தட்டுல வந்து நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். அந்த நரகத்தினுடைய அடித்தட்டை பத்தி தெரியுமா யாருக்காவது? தெரிய சொல்லுங்க. நரகத்தினுடைய அடித்தட்டை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நரகத்தின் மேல் வந்து ஒரு கல்லை போட்டா, நரகத்துடைய மேல ஒரு கல்லை போட்டா அந்த கல்லு வந்து நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு வருவதற்கு 70 ஆண்டுகள் ஆகுமா.
ஒரு கள்ளத்துக்கு மேல போட்டீங்கன்னு சொன்னா அந்த கல் வந்து கீழே வந்து வர்றதுக்கு அப்ப எவ்வளவு பெரிய ஆழமா இருக்கும், எவ்வளவு கொடூரமா இருக்கும், எவ்வளவு பயங்கரமா இருக்கும். இது யாருக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான்? இறை மறுப்பாளருக்காக, நயவஞ்சகர்களுக்காக. என்ன சுபுகு தொழுகாமல் விட்டுவிட்டவர் சுபுகு தொழுகையும் இஷா தொழுகையும் பாரமாக இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் இந்த நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய கொடூரம் ஒன்று நடக்கும். என்ன கொடூரம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல ஒரு மனிதனுடைய தலை வந்து கொடூரமாக கல்லால் உடைக்கப்பட்டு நசுக்கப்படுகிறது. அப்ப அந்த கனவுக்கான விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எதனால் இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய கொடூர தண்டனை தெரியுமா? 2 காரணங்களுக்காக. முதல்ல அவன் அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்று அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில் அதை அமுல்படுத்தவில்லை. எல்லாமே தெரியும், தெரிந்து கொண்டே அறிந்து கொண்டே அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக அவன் நடந்தான். எல்லாமே தெரியும், திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். திரும்ப திரும்ப இந்த பயான்கள் மூலமாக, ஒவ்வொரு இந்த மாதிரி தர்பியாக்கள் மூலமாக அவனுக்கு எல்லாம் தெரியும். தெரிந்து கொண்டே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடப்பவன் இந்த மாதிரி கொடூர தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவான். இரண்டாவது மனிதர் யார்? எந்த மனிதர் கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கினாரோ அவருக்கு இந்த தண்டனை. அப்ப உறக்கத்தோடு தொடர்புடைய தொழுகை எது? சுபூதான். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றாமல் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் தூங்குவாரையானால் இந்த மாதிரியான மிகப்பெரிய கோர தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார். அப்ப இந்த மாதிரி மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார், தண்டனைகளை வைத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான மறுமையில் நம்ம நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல வந்து இத சின்ன சின்ன தியாகம். இதுக்கு முன்னால சகாபாக்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் தெரியுமா? கொஞ்ச நெஞ்சமான தியாகம் மார்க்கத்திற்காக. அம் ஹசித்தும் அன் ததுல் ஜன்னா உலம்மா ஏத்திக்கும் அசலுல்லதீன் ஹலோ மின் கபுலிக்கும் மஸ்ஸத்துக்கும் பஅஸாவு லர்ராவு ஸுல்ஸுலு ஹத்தா யகூல ரசூல வல்லதீன் ஆமனுமா. உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் எளிதாக சொர்க்கத்தில் நுழையலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? எவ்வளவு அடி உத வாங்கினாங்க தெரியுமா? எவ்வளவு சுடுமணல கிடத்தப்பட்டாங்க தெரியுமா? ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள் தெரியுமா? சமூக பரிஷ்காரம் செய்யப்பட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்னு சொன்னாலே அடித்த காலங்கள் எல்லாம் ஒன்று. அதையெல்லாம் தாங்கி கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள். எதற்காக? நல்ல சிந்திச்சு பாருங்க. மறுமையில் எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்ற அந்த ஒற்றை இலக்கோடு தான் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வை விரும்பினார்கள். அதற்காக இந்த உலகத்தில் எனக்கு எந்த சோதனை வந்தாலும் சரிதான், எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரிதான், யார் என்னை அடித்தாலும் சரிதான், என் இறைவனுக்காக அதை தாங்கிக் கொள்கிறேன். எனக்கு சொர்க்கத்தில் மறுமையில் சொர்க்கம் வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு வாழ்ந்தார்கள். அப்படிதான் நம்மளை அல்லாஹ் வாழ சொல்றான். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த உலகத்தை வாழ்க்கையை அமைக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்களா? இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். மெகாபோன் பிரச்சாரருக்கு வாங்க, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னது தர்பியாருக்கு வாங்க, 4 நல்ல விஷயங்களை கேளுங்க, மாசத்துல ஒரு நாள் அல்லாஹ் கவர்மெண்ட் நம்முடைய அந்த லீவு நாள தியாகம் பண்ணுவோம், 4 மக்களுக்கு குர்ஆன் கொடுப்போம், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவோம், அதன் மூலமாக நன்மைகளை பெறுவோம், அல்லாஹ்வுடைய பாதையில வாங்கன்னு சொன்னா யாரும் வரப்போறதே இல்லை. இன்னைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் இருக்கு 8 மணிக்கு, எங்க நான் வெளியே வர மாட்டேன், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஞாயிற்றுக்கிழமையான நான் நினைச்ச பீச்சுக்கு போகாம இருக்கவே மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமையான கிரிக்கெட் ஆடாம நான் இருக்கவே மாட்டேன் என்று உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு, உலகத்தினுடைய அந்த மகிழ்ச்சிக்கு, உலகத்தில் கிடைக்கக்கூடிய லாபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை பற்றி சிறிதும் கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க. அல்லாஹ் சொல்றான், அப்படி சொன்னாங்க உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதுக்கு விளக்க சொல்றாங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட தெரியுமாப்பா? உன் கையை ஒரு விரலை எடு, கைய கூட இல்லை, ஒரு விரலை எடு, கடல் தண்ணி இருக்குல்ல, அதுல கொண்டு போய் நனை, உள்ள முக்க அப்படி. இப்ப கையை வெளியேடு, விரலை வெளியேடு, அதுல எவ்வளவு தண்ணி ஒட்டி இருக்குன்னு பாருங்கிறாங்க. கடல் எவ்வளவு பெருசுங்க. கடல்ல போய் நம்ம ஒரு விரலை கடல்ல தண்ணியில வச்சு வெளியே எடுத்தா அதுல எவ்வளவு நீர் ஒட்டி இருக்கிறதோ அதற்கு சமமானதான் இந்த உலகம். அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் கிடையாது. நம்முடைய பார்வை என்னது? அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய விஷயத்துல அது பெருசா தெரியும். உலகம் 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 என்று உலகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான் எல்லா விஷயத்திலையுமே. அதான் அல்லாஹ்வுடைய கட்டளையை உடைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரம்புகளை எல்லாம் மீறுகிறான். எனக்கு உலகம் தான் முக்கியம், உலகத்தினுடைய ஆசாபாசகம் தான் முக்கியம், உலகத்தில் கிடைக்கிற பேர் தான் முக்கியம், பதவி தான் முக்கியம், காசு முக்கியம், பணம் முக்கியம். பணம் முக்கியம் என்று சொல்லி வியாபாரத்தில் அல்லாஹ் சில சட்டத்திட்டங்களை சொல்லி இருக்கிறானே, அதுக்கு மாற்றமா நடக்கலாமா? வட்டி வாங்காம என்ன வியாபாரம் கேட்கிறான். வட்டியும் வியாபாரம் ஒன்றுதானே என்று அன்றைய காலகட்டத்தில் கேட்டார்களே, அதே போல இன்னைக்கும் கேட்கிறான். கேட்கிறாங்க. இன்றைக்கு நடைமுறையில் நம்ம தாவா பண்ணக்கூடிய இடத்துல நம்மிடத்துல கேட்கிறார்கள், என்ன தப்பு? வியாபாரம் பண்ணா லாபம் வருது, துட்டு கொடுத்தா லாபம் தான் வருது, ரெண்டு ஒன்று தானேங்கிறான். ஒரு பொருளை விற்கிறீங்கல்ல, 100 ரூபாய் லாபம் வருது, 1000 ரூபாய் அவனுக்கு கொடுக்குறேன், 100 ரூபாய் தர்றான், என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசம் இல்லையே. அப்ப கரெக்ட் தானே, உள்ளது கரெக்ட் தானே. இப்படி சொன்னதுக்கு தான் அல்லாஹ் அந்த மனிதர்களை சைத்தான் தீண்டிய பைத்தியக்காரர்கள் போல மறுமையில எழுப்பினான். காரணம், அவன் வியாபாரமும் வட்டியை போன்றதுன்னு சொன்னதுக்குதான். நீங்க சொல்றாங்களா இல்லையா? எனக்கு யார் உதவுறாங்க, அதனால பேங்க்ல லோன் வாங்கினேன், எனக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க வியாபாரத்துல, எனக்கு என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து நேரடியாக முதலீடு செய்ய முடியாது, அதனால நான் என்ன செஞ்சேன், ஒரு சோர்ஸுக்காக பேங்க்ல லோன் வாங்கினேன். அப்படி என்னுடைய பணத்தை நான் முதலீடு செய்தால் இதன் மூலமாக நான் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வரும், வருமான வரி கணக்கு தாக்குதல் எனக்கு பிரச்சனை வரும் என்று உலகத்துக்கு, உலகத்துடைய ஆட்சியாளர்களுக்கு, இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் அவர்கள் செய்வார்களா? அசால்ட்டா என்ன செய்வாங்க? இன்னைக்கு இஎம்ஐங்கிற பேர்ல அது போனா இருந்தாலும் சரிதான், காரா இருந்தாலும் சரிதான், பைக்கா இருந்தாலும் சரிதான், அது வீட்டுக்கு தேவையான என்ன அத்தியாவசிய பொருளாக இருந்தாலும் சரிதான், அது என்ன செய்றாங்க, அதெல்லாம் தப்பு இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. தவறே இல்லை, அதனால என்ன தப்பு இருக்குது? மறுமையினுடைய வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நிரந்தர நரகத்திற்கு செல்வதற்கான அது காரணிகள் தான் இவை அனைத்துமே. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்திலே சகாபாக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நினைவோட வாழ வேண்டும். திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை ஒவ்வொரு நாளும் அதிகமாக நீங்கள் நினைத்துக் கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கணும். அதுக்கு தானே நம்ம எந்திரிச்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பாருங்க, எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய நினைவு விட்டும் விலகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. எதற்காக? நீங்க சொல்லறத சைத்தான் உள்ள வந்துருவான். இந்த மாதிரியான எண்ணங்கள் சைத்தான் உள்ளத்துல ஏற்படுத்துவான். செஞ்ச என்னங்க தப்பு இருக்கு? ஒரு தப்பு இல்லைங்க, எந்த விதமான தப்பும் கிடையாது. என்ன தப்பு இருக்கு? ஆடம்பரமா திருமணம் நடத்தா என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லை. இன்றைக்கு நேற்று ஒரு நீரோட சேர்ந்த ஒரு இமாம் பேசுறாரு. என்ன பேசுறாரு? அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எளிமையான முறையில் திருமணம் நடத்த வேண்டும். யார் சொல்ற? நம்ம சொல்றோம். 40 வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் இறைவனுடைய அருளால இன்றைக்கு அவர்களுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அவங்களுடைய மேடையில சொல்றாங்க, ஆடம்பரம் கூடாது, அனாச்சாரம் கூடாது, வான வேடிக்கைகள் கூடாது, வீண் விரயம் கூடாது, அவங்க பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நோக்கி மக்களை நாம இழுக்கக்கூடிய நேரத்தில்
அதற்கான நன்மை நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. சாதாரண விஷயம் நம்ம கடந்து போக முடியாது. இந்த உலகத்துல எல்லாம் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறான பல இன்பங்கள், பல விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துல நாம் அனுபவிப்பதற்காக. ஆனா அதை வைத்துக் கொண்டே ஒரு மனிதன் மறுமையை மறந்தவராக இருக்கிறானே, இதைத்தான் அல்லாஹ் வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறான். ஒரு நபித்தோழர், அவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வர்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தன்னை பற்றி சொல்றார், நான் நயவஞ்சனாகிவிட்டேன் என்று அவர் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டு வந்து எனது அபூபக்கர் சித்திக் கிட்ட போய் போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா, ஏன் நீங்க உங்களையே வந்து நயவஞ்சகர்கள் முனாஃபிக்னு சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நாம அல்லாஹ்வுடைய தூதுடைய அவையில இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்றாங்க, மறுமையை பற்றி சொல்றாங்க, சொர்க்கத்தை பற்றி சொல்றாங்க, நரகத்தை பற்றி சொல்றாங்க, மறுமையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற வழிமுறையெல்லாம் சொல்லி தர்றாங்க. ஆனா அந்த சபையை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வியாபாரத்தை கவனிக்கிறோம், நம்ம மனைவி குழந்தைகளை கவனிக்கிறோம். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நினைவு அட்டு போயிருத, அல்லாஹ்வுடைய நினைவு வரமாட்டிருக்குத. எப்பவுமே நான் அல்லாஹ்வுடைய நினைவுல இருக்க ஆசைப்படுறேன், அதனாலதான் என்ன நானே முனாஃபிக்னு சொல்லிக்கிட்டேன் அப்படி சொல்லி சொல்றாரு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா எனக்கு அந்த மாதிரி தானங்க இருக்குது. நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது கரெக்டா இருக்கிறோம். கரெக்டா இருக்கணும் என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை பத்தி சொன்னால், சொர்க்கத்தை திறந்து பார்த்தா என்னென்ன இன்பங்கள் நேர்ல கொண்டு வந்து காட்டினா எப்படி இருக்குமோ அதை மாதிரி பயான் பண்ணுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தை பத்தி சொன்னாங்கன்னா அவ்வளவு பெரிய கொடூரம், பயங்கரம், சொல்லும் போது அழுதுருவாங்களாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி வந்து உங்கள்ட்ட இருக்கும்போது கரெக்டா இருக்கணும், வெளியே வந்து நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உலக ஆசைகள்லாம் எங்களுக்கு வந்து உள்ள வந்துருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை நினைத்து கட்டுப்பட்டு வாழ வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை உடைத்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி விடக்கூடாது. சைத்தான் சில நேரத்தில் சதிவலை பின்னிக்கிட்டே இருப்பான். சைத்தானுடைய வேலை என்னன்னு சொன்னா நம்மை வந்து தோற்கடிப்பதுதான். நம்ம தொழாமல், நம்ம வந்து தொலை எந்திரிக்காமல் அவனை தூண்ட வைப்பது அவனுடைய முக்கியமான சதியில ஒண்ணு. நம்ம வந்து அவன் சபதம் எடுக்கிறான்ல, என்ன சபதம் எடுக்கிறான்? இவனை வந்து தொலை விடக்கூடாது, இவனை தூங்க வைக்கிறோம், உள்ளத்துல வந்து நிறைய வந்து இரவு இருக்குது அப்படி உள்ளத்துல ஏற்படுத்த நினைக்கிறான். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம், அவனுடைய சதிவலைகளை நாம் அறுத்து எரியணும். என் இறைவன் எனக்கு விதியாக்கி இருக்கிற, கடமையாக்கி இருக்கிற தொழுகையை சரியான முறையில் தொழுவேன், உன்னை தோற்கடிப்பேன். ஒவ்வொரு நாளும் உன்னை தோற்கடிப்பேன், சைத்தான் உன்னை தோற்கடிப்பேன். என் இறைவன் எனக்கு விதியாக்கி இருக்கிற கடமைகளை சரியான முறையில் கடைபிடிப்பேன், தொழுவேன். அதன் மூலமாக நன்மைகளை மறுமையில் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு சபதம் எடுக்கணும். உலகத்தை எடுக்கிறோமா இல்லையா, வியாபாரத்தை எடுக்கிறோமா இல்லையா? இந்த மாசம் நான் 1 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் பண்ணிட்டேன், அடுத்த மாசம் குறைஞ்சது இதை விட ஒரு 25,000 கூட பண்ணிடணும். எடுக்கிறோமா சபதம்? அதுக்கு முயற்சி எடுக்கிறோமா, அங்க உழைக்கிறோமா, அங்க பாடுபடுறோமா? உலகத்துல நமக்கு 25,000 பெருசா தெரியுது, ஆனால் எத்தனை கோடி மடங்கு நன்மை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான். அதற்காக நாம் எடுத்த, நம் வாழ்க்கையில் எடுத்த முயற்சிகள் என்ன? நல்ல சிந்திச்சு பாருங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் நாம வந்து மறுமையை நினைக்கக்கூடியவர்களாக, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்விக்குட்படுத்தப்படுவோம் என்ற அந்த எண்ணத்தோடு வாழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஹி என்றால் என்ன தெரியுமா? நபித்தோடு தான் கேட்கிறாங்க. வஹி என்று சொன்னால் ஒரு மனிதன் உலகத்தை நேசிப்பது, மரணத்தை வெறுப்பதுங்கிறாங்க. ஏன் வெறுக்கிறான்? உலகத்தை, அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய ஆசை 2 ஆசை சொல்லலாம். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை, நிறைய பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். யாராவது வந்து வாழணும், நாளைக்கு மரணத்தை வந்து நேசிக்க கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா
இந்த இடத்துல பகுன் என்று சொன்னால் மரணத்தை அவன் வெறுக்கிறான். ஏன் வெறுக்கிறான்? உலகத்திலே இன்பமா நினைச்சான். அத ஊறி திளைக்கிறதுனால மரணத்தை வெறுக்கிறான். இது இருக்கக்கூடாதுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம வாழக்கூடிய காலத்துல இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதாக இருக்கணும். மறுமைதான் ஃபர்ஸ்ட், மறுமைதான் முக்கியம். மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகள், அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளையும் ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் நான் பேணி பின்பற்றி நடப்பேன் என்று நாம் ஒவ்வொருவரும் சபதம் எடுக்க வேண்டும். அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபமன் ஸக்லத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். எவருடைய நன்மையின் எடைகள் அதிகரிக்கிறதோ அவர்தான் மறுமையில் வெற்றி பெறுவார். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நன்மைகள் எடைகள் அதிகமா இருக்கணும். அதிகமா இருக்குன்னா தொழுகையில கரெக்டா இருக்கணும். தினமும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தினமும் நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நேசித்த விரும்பிய அனைத்து நற்காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவை அனைத்துமே மறுமையினுடைய சேமிப்பாக நாம் ஆக்க வேண்டும். மறுமையில் அதற்குரிய கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து அல்லாஹ் கட்டளையாக்கின்ற அனைத்து நன்மையான காரியங்களும் செய்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.